இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற சகல வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தை எனப்படும். அந்த வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி ஏற்கனவே உபாகமம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 சாத்தானுக்கு, அதாவது மனுஷன் வந்து அப்பத்தினாலே அல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைப்பான் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு யார் நம்மை பிரிக்க முடியும்? யார் நம்ம பிரிக்க முடியும்? அப்போ நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். காலதோறும் உம்முடைய கிருபைகளுக்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீர் எங்களை முடிசூட்டினதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். ஓ அருமையான பிதாவே, உம்முடைய உண்மைகள் புதியவைகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும்
என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் கடந்த செய்தியில் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பவுல் அப்போஸ்தலர் தான் நல்ல போராட்டத்தை போராடினதையும் போராட்டத்தை முடித்து கொண்டதையும் விசுவாசத்தை காத்து கொண்டதையும் நீதியின் கிரீடம் தனக்கு தயாராக இருக்கிறதையும் நீதியுள்ள நீதிபரர் அதை கட்டாயம் தனக்கு அந்த நாளிலே தந்தருள்வார் என்று சொன்னதை பற்றி நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டினேன். ஆனால் அதனை பெற்றுக்கொள்கிறதற்கு அது ஓடி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை ஓடி முடிக்கும் தனையும் அவர் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல என்று சொல்லி அதை பற்றி 2 கொரிந்தியர் 11:23-28 சொல்லப்பட்டதை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர் பட்ட வேதனைகள், அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அந்த 2 கொரிந்தியர் 11:23-28 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவ வாழ்க்கை, பிபிளிக்கல் கிறிஸ்டியானிட்டி, வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு இலகுவானதல்ல என்பதனை கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பது நல்லது. அப்போ 2 விதமான கிறிஸ்டியானிட்டி இருக்கு. கொண்டு வந்த நம்ம அறிகின்றால் வேதத்துக்கு இசைவில்லாத கிறிஸ்டியானிட்டி, மற்றது வேதத்துக்கு இசைவான கிறிஸ்டியானிட்டி. இசைவில்லாதது மதம் என்பதையும் இசைவுள்ள கிறிஸ்டியானிட்டி உறவை பற்றியும் பிரகடனப்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு இலகுவானதல்ல. பவுல் அப்போஸ்தலர் பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இலகுவான வாழ்க்கை என்று எந்த ஒரு இடத்திலும் வேதத்தில் சொல்லவில்லை என்பதும், ஆனால் அதே நேரம் அது கஷ்டமானது என்றதை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 9:16 பவுல் அப்போஸ்தலருக்கு என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். இதே மாதிரி தான் வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவத்தை நாங்கள் பின்பற்ற வேணுமா இருந்தால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பல்வேறு விதமான உபத்திரவங்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாய் அறிவார்களாக. இலகுவானது அப்படி இல்லை. கிறிஸ்தவம் ஒரு இலகுவானதென யாராகுதல் கூறுவார்களாயின் அவர்கள் தட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை ஆகும். தட்சிக்கப்பட்டு தேவனுக்கேற்றபடி பரிசுத்தமாகவும் நீதியாகவும் வாழ முயற்சிக்கும் எந்த ஒரு விசுவாசியும் துன்பப்படுவான் என்பதை பற்றி பவுல் அப்போஸ்தலர் 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என கூறியிருந்தார். அப்போ வேதத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை இலகுவானது என்று ஒரு இடமும் சொல்லப்படவில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் துன்பத்தை சந்திக்க வேணும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மாம்சம், பிசாசு, உலகம் ஆகியவைகள் சதா காலமும் அணிவகுத்து நிற்கும் என்பது பற்றி எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மனுஷரோடல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின்
சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ மனுஷர்களோட, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோட. அப்போ மனுஷரோட இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் மனுஷர் மூலமாகவே சகல விதமான துன்பங்களும் சகல விதமான போராட்டங்களும் ஏறெடுக்கப்படுகிறது என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். துரத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இவைகள் மனுஷன் மூலமாக மனுஷர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசியை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக தேவனும் இவைகளை அனுமதிப்பார் என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதனை நன்கு அனுபவித்த பவுல் அப்போஸ்தலர் இதனை நிச்சயிக்க தகுதியுள்ளவர் என்றே நான் கருதுகிறேன். இதனை நிச்சயிக்க அவர் ஒருவரே தகுதி உள்ளவர் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் 9:16 அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். ஆனபடியால் அதை நிச்சயிக்க இவர் தான் பவுல் அப்போஸ்தலரே நிச்சயமாக தகுதி உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை பரிசுத்த ஆவியானவரும் அனுமதித்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நிச்சயித்தவைகள் கேட்பவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறபடியினால் அவைகளை ஒவ்வொரு தலையங்கத்தின் கீழ் விமர்சிக்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. மிகவும் முக்கியமான ஒரு விஷயமானபடியால் அதனை ஒவ்வொரு தலையங்கத்தின் கீழே விமர்சிக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக மரணமானாலும் என்ற சொற்றொடரை பார்ப்போம். அப்போ இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15:55-56 மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என 1 கொரிந்தியர் 15:55-56 பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறியதால் பாவம் செய்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழியின்றி தவித்த மனித குலத்தை, இதுதான் மனித குலத்தின் பிரச்சனை. இடைவிடாமல் நியாய பிரமாணத்தை மீறுவதும் அது பாவம் என்பதை அறியாமல் தொடர்ந்து நியாய பிரமாணத்தை, தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறுவதும் பிறகு பாவம் செய்வதும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழியின்றி தவித்த மனித குலத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அதனை விலையாக கொடுத்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சிலுவையில் தோற்கடித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷனை விடுதலை செய்கிறதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி கொலோசியர் 2:14-15 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை விசுவாசிப்பவனே பெற்றுக்கொள்கிறான். அப்போ இதனை விசுவாசிக்க வேணும். அப்போ கிறிஸ்து அதனை பெற்றுக்கொள் அந்த வெற்றியை கொலோசியர் 2:14-15 சாத்தான முற்று முழுதுமாக தோற்கடித்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றியை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேணுமாயிருந்தால் அவன் அதனை விசுவாசத்தின் மூலமே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் எந்த ஒரு உண்மையான விசுவாசியும் மரணத்துக்கு பயப்படுவதில்லை.
இல்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வேதத்தின்படி, வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிற எந்த ஒரு விசுவாசியும், எந்த ஒரு உண்மையான விசுவாசியும் மரணத்துக்கு பயப்படுவதில்லை. பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக சாவை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நிலப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது இன்னும் அதிகமாக நாளாந்தம் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் சர்வசாதாரணமாக மதவெறி கொண்டவர்களால் துன்புறுத்தப்பட்டு விருப்பத்துடன் கிறிஸ்துவுக்காக மரணத்தை தழுவிய வண்ணமாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தெத்த சாட்சியாக தங்களுடைய உயிரையே அவர் கொடுத்திருக்கிறார்கள். இது நாளாந்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இலகுவாக எங்களுக்கு கிடைக்கிற செய்திகளில் இருந்து நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்க பவுலப்போஸ்தலருடைய காலத்தில் இருந்த அப்போதைய உலகம் பல்வேறு விதமான விக்கிரகங்களினால் கொள்ள நோய் போன்று ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த, மறுபடியும் சொல்கிறேன். அப்போ பவுலப்போஸ்தலருடைய காலத்தில் அப்போதைய காலத்தில் பல்வேறு விதமான விக்கிரகங்களினால் கொள்ள நோய் போல அப்போதைய காலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பல்வேறு விதமான ஜனங்கள் பல்வேறு விதமான விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். ஆனபடியால் ரோமருடைய மந்திர ஆலோசனை சபையில், செனட்டில் பண்டைய ரோமாபுரியின் சக்கரவர்த்திகளும் தெய்வங்களாக கணிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆராதனை செய்யப்பட வேண்டும் என்று அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ அந்த செனட்டில் ஒரு ப்ரொபோசல் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. என்னென்று சொன்னால், பண்டைய ரோமாபுரி சக்கரவர்த்திகள் அவர்களும் மகாபரிய விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அப்போ அவர்களும் தெய்வங்கள், அவர்களையும் ஜனங்கள் தெய்வங்கள் என்று தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அநேகமான சக்கரவர்த்திகள் அதற்கு உடன்படவில்லை. மனிதனுடைய பரிதாபகரமான நிலைமையை உணர்ந்து தாம் தேவர்கள் அல்ல, ஆனபடியால் நம்ம தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அநேகமான சக்கரவர்த்திகள் அதை நிராகரித்திருந்தார்கள். ஆனால் பவுலின் காலத்தில் ரோம சக்கரவர்த்தியாயிருந்த நீரோ என்பவன், எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேணும், இந்த நீரோ என்பவன் தன்னை தேவன் என கருதி தனக்கு ஆராதனை செய்யப்படுவதை அவன் விரும்பினான். அப்போ பவுலப்போஸ்தலர் காலத்தில் இருந்த ரோம சக்கரவர்த்தியார் நீரோ. அந்த நீரோ என்ற மனுஷன் என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த விபரீதமான ஆசையில் மோப்பம் கொண்டு, அதென்ன விபரீதமான ஆசை? அவன் என்ன மாதிரி என்றால், நானும் தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் என்னை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேணும், என்னை லோர்ட் கர்த்தராக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவன் இந்த நீரோ விரும்பினான். அப்போ இந்த விபரீதமான ஆசை மனுஷர்களுக்கு அடிக்கடி தோன்றுகிறது வழக்கம். என்னத்துக்கு என்று சொன்னால், தாங்களும் தெய்வங்கள் என்று சொல்லி தாங்களும் நினைத்து கொள்கிறது. அப்போ அந்த விருப்பம் இவனுக்கும் ஏற்பட்டது. அவன் என்ன செய்தான் என்றதை தான் நாம் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை கர்த்தரென கூற மறுத்த பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை காட்டு மிருகங்களுக்கு இரையாக அவன் கொடுத்தான் என்று சொல்லி வரலாறு சான்று பகர்கிறது. அப்போ இந்த நீரோ என்ற சக்கரவர்த்தி, நீங்கள் என்ன கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி உறுதியாக இருந்தான். ஆனால் ஜனங்களோ
அவனை கர்த்தர் என்று சொல்லாமல் அதை விட சாவை ஏற்றுக்கொள்கிறது நல்லது என்று சொல்லி அவர்கள் சாவை ஏற்றுக்கொண்டார்கள். பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் காட்டு மிருகங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் ஈட்டியினால் குத்தப்பட்டு அவர்கள் தங்களுடைய உயிர் அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஈட்டியினால் குத்தப்பட்டு யார் நீரோவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் ஈட்டியினால் குத்தப்பட்டு மரித்தான் என்றதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவர்கள் சிருஷ்டியை கர்த்தரென கூற மறுத்து இயேசுவை கர்த்தரென கூறியதே பிரதான காரணமாகும். பிரதான காரணம் இதுதான். அப்போ நிகரற்ற இந்த சாட்சியை அறிக்கையிட்டு அவர்கள் மரணத்தை தழுவி கொண்டார்கள். அப்போ நீரோவை கர்த்தர் என்று சொல்லி வற்புறுத்தப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவனை கர்த்தர் என்று சொல்லுகிறதிலும் பார்க்க நாம் மரணத்தை தழுவி கொள்வது எவ்வளவோ மேலானதென்று சொல்லி அவர்கள் மரணத்தை தழுவி கொண்டார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் காட்டு மிருகங்களுக்கு இரையாக போடப்பட்டார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் ரோம போர் வீரர்களால் ஈட்டிகளால் குத்தப்பட்டு மரித்தார்கள் என்பதை வரலாறு சான்று பகருகிறது. இப்பவும் அந்த வரலாறு ரோமில் எந்த மனுஷரும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மரணங்கள் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு தம்மை பிரிக்க மாட்டாதென நிச்சயித்திருந்தார்கள். மேலும் ஆலயத்தின் இருண்ட காலம், சர்ச்சின் இருண்ட காலம் அருவருப்பு நிறைந்த காலமாக இருந்தது. அவர்கள் கிறிஸ்துவை கைவிட்டு சத்தியத்தை விட்டு விலகி நூதனமான தேவர்களோடு கிறிஸ்துவை இணைத்து மனுஷர்களை தேவர்களாக்கி தம்மை கெடுத்து கொண்டதன் முடிவே கத்தோலிக்கம் பிறந்தது. கத்தோலிக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை பலாத்காரமாக கொண்டு வர முயற்சித்தது. அதற்கு இசைவாக பொருத்தமில்லாத ஒரு வேத வசனத்தை தம்முடைய நிலைப்பாட்டுக்கு ஆதாரமாக பாவித்தது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கத்தோலிக்கம் வந்தவுடனே நாங்கள் கிறிஸ்துவையே ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அதாவது அந்த வேதத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தையை தவறான முறையில் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு இசைவாக கொண்டு வந்தார்கள். லூக்கா 14:23 அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அப்பொழுது எஜமான் ஊழியக்காரரை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அப்போ வருந்தி கூட்டிக் கொண்டு வாரது பரிசுத்த ஆவியானவரே தவிர மனுஷன் அல்ல. ஆனால் இந்த கத்தோலிக்க சபை என்ன செய்தது? வருந்தி அவர்களை வற்புறுத்தி ஜனங்கள் எல்லாரையும் கத்தோலிக்க சபைக்குள்ளே கொண்டு வந்தது. அப்போ தம்முடைய நிலைப்பாட்டுக்கு ஆதாரமாக லூக்கா 14:23 அவர்கள் உபயோகித்தார்கள். இதன் நிமித்தம் எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் தம்முடைய உயிரை இழந்தனர். அவர்கள் போப்பாண்டவருக்கும் கத்தோலிக்க சபைக்கும் ராஜபக்தி செலுத்தாததே முக்கியமான காரணமாயிருந்தது. அந்த காலத்தை இன்னும் கிறிஸ்தவர்கள் விட்டபாடு இல்லை. அதிகாரமும் அறியாமையும் அவ்விசுவாசமும் இன்னும் கத்தோலிக்க சபைகளில் தலை விரித்து ஆடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது.
இப்படி இருக்க என்னுடைய சொந்த அனுபவத்தை கேட்பவர்களோடு பகிர்ந்து கொள்வது இத்தருணத்தில் பொருத்தமாயிருக்கிறது. அப்போ இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் கத்தோலிக்க ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல தேவன் எனக்கு பாதையை திறந்தார். கரையோர பக்கமாக அமைந்த அந்த ஊருக்கு சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை தொடர்ச்சியாக 10 நாள் அந்த ஊர் மக்களோடு இருந்து உபதேசித்தேன். அவர்களும் சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொண்டனர். அப்போ சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாக அவர்கள் அந்நிய பாஷையும் பேசினார்கள். இதனை அறிந்த அந்த ஊரின் கத்தோலிக்க பாதிரி அந்த ஜனங்களை விரட்டி பயமுறுத்தி, உங்களுக்கு கூப்பன் தரப்பட மாட்டாது, மரித்த பின்பு உங்களுடைய பிரேதத்தை அடக்கம் பண்ண அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது, நீங்கள் மரித்தால் உங்களுக்காக மணி அடிக்கப்பட மாட்டாது, மீன்பிடி தொழில் தடை செய்யப்படும் என இப்படியாக இன்னும் பல விசித்திரமான பயமுறுத்துதல்களை கூறினது மட்டுமல்ல, ஏறத்தாழ ரட்சிக்கப்பட்ட அவ்வளவு பேரையும் பல வந்தத்தின் மூலம் தன்வசப்படுத்தி மறுபடியும் அவர்களை பண்டைய கத்தோலிக்க இருண்ட காலத்துக்கு பாதிரியார் திருப்பி உள்ளார். அந்த ஜனங்களோ பாதிரியாருக்கு பயப்படுகிறார்கள். அத்தோடு தம்முடைய ரட்சிப்பையும் அவர்கள் பணயம் வைத்திருக்கிறார்கள். இதற்கு முடிவு வெகு சீக்கிரத்தில் வரும் என நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த பண்டைய காலத்தில், அதாவது அப்போஸ்தலர் பவுலுடைய காலத்தில் நடந்த அதே மாதிரி இப்பவும் அதே மாதிரி நடைபெறுறது. பயத்தை ஊட்டி பயத்தை ஜனங்களுக்கு கொடுத்து நீங்கள் சபைக்கு வர வேணும், நீங்கள் பாதிரியாரை கௌரவிக்க வேணும், உங்களுடைய விசுவாசம் சபையில் இருக்க வேணும், இந்த மாதிரியாக மோட்டுத்தனமான சிந்தனைகள் கத்தோலிக்க சபைகளில் தலை விரித்து ஆடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் இப்பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் அனுபவிக்கும் சுயாதீனம் அவ்வளவு மலிவாக கிடைக்கவில்லை. யுத்தங்களாலும் துன்புறுத்தல்களாலும் வேதனைகளினாலும் உபத்திரவப்பட்டு சிந்தின இரத்தத்தின் மூலமே இந்த சுயாதீனம் நமக்கு கிடைத்தது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இதற்கு முக்கியமான குற்றவாளி சாத்தானும் அவனுடைய இருளின் ராஜ்யத்தின் கூட்டமுமே என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி எபேசியர் 6:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொடுமைக்கு பலியானோர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு தம்மை பிரிக்க மாட்டாதென நிச்சயித்திருந்தார்கள். இப்படி இருக்க ஜீவனானாலும் என ரோமர் 8:38 சொல்லப்பட்டிருக்கிற சொற்றொடரை பரிசீலனை செய்வோம். சில வேளைகளில் தேவனுக்காக வாழ்வதை விட தேவனுக்காக மரிப்பது எவ்வளவோ மேலாக தெரியும். விசுவாச வாழ்க்கையை வாழ்பவனுக்கே அதன் தாற்பயம் புரியும். தேவனுக்காக வாழ்வது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல என்பதனை இதன் நிமித்தமே முன்பு நான் கூறியிருந்தேன். ஏனெனில் மாம்சம், உலகம், பிசாசு ஆகியன தமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி நமக்கு தேவன் தந்த விசுவாசத்தை திசை திருப்பி அல்லது அந்த விசுவாசத்தை பலவீனப்படுத்தி தேவன் அளித்த பந்தய பொருளை எடுத்து போட தம்மாலான அனைத்தையும் செய்யும் என நிச்சயமாக ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருப்பானாக.
நீதிபரராகிய தேவனும் அதனை அனுமதிப்பார். ஏன் அவர் அதனை அனுமதிக்கிறார்? கிறிஸ்தவன் விசுவாசத்துக்குள் பலப்பட வேணுமா இருந்தால் அவனுக்கு சோதனை அவசியம் என்பது அவருடைய கருத்தாகும். அது சரியே. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த